ஹாய், வணக்கம். என் பேரு கௌரி. என்னோட சேனல பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாரி ரொம்ப நாளா வீடியோ போட முடியல. ஹோப்ஃபுல்லி இனிமேலு எவ்ரி வீக் ஒரு வீடியோ போட ட்ரை பண்றேன். இன்னைக்கு வந்து நீங்க பார்த்துட்ருக்கிறது வந்து என் வீட்ல புதுசா போட்ட ஹேங்கிங் பிளான்ட்டு. இது ரீசென்ட்டா போட்டது. ரொம்ப நாளா இந்த மாரி ஹேங்கிங் மணி பிளான்ட் வந்து போடணும் வீட்ல அப்படின்னு யோசிச்சுட்ருக்கப்போ, எனக்கு இது பர்ஃபெக்ட்டா இந்த பாத்ரூம்ல இந்த இடம் இருந்தது. ஸோ பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிடுச்சு. இந்த பிளான்டர் வந்து நான் மைக்கேல்ஸ்ல வாங்கினேன். ஸோ மணி பிளான்ட்ஸ் வந்து வால்மார்ட்ல வாங்கினேன். ஸோ சூப்பரா இப்படி ஹேங் பண்ணிட்டேன். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து நானு வீட்ல வச்சிருக்க எல்லா செடி கலெக்ஷனும் காமிக்கிறேன். இது மணி பிளான்ட் வந்து ரொம்ப ஈஸி டூ டேக் கேரு. நீங்க மண்ண வந்து கையில தொட்டு பார்த்து ட்ரையா இருந்தா தண்ணி ஊத்தலாம். இல்லன்னா அப்படியே விட்டுறலாம். நான் வந்து ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி நான் வந்து பிளான்ட் ஃபுட் போடுவேன். இது என்னோட லில்லி பிளான்ட்டு. லில்லி பிளான்ட் எனக்கு வந்து என் கைக்கு அவ்வளோ கிரேட்டா வரல. பட் ட்ரை பண்ணணும்னு ஆசை. அதனால ட்ரை பண்ணேன். ஸோ இப்படி தான் ஹேங் பண்ணி நல்லா இருக்கு. எங்க பாத்ரூம்ல பெரிய விண்டோ இருக்கறனால நல்லா வெளிச்சமும் வரும். இது வந்து பிளான்ட்டு. ஸோ இது எனக்கு யாரோ ஃப்ரெண்டு குடுத்தாங்க. ஸோ எங்கள் வீட்டில் அரௌண்ட் நிறைய மணி பிளான்ட் இருக்கும். ஏன்னா ஈஸி டு டேக் கேரு. அப்புறம் வந்து நான் ப்ரொபகேண்டா பண்ணுவேன். எடுத்து பாட்டிலில் வச்சுட்டு அது திரும்பி இன்னொரு பாட்டில் வைப்பேன். ஸோ இப்படி தான் இது புதுசாக எடிஷன் ரப்பர் பிளான்ட்டு பிஜேஸ்லேருந்து வாங்கினது. ஸோ இது ஸ்னேக் பிளான்ட் வந்து பாட்டில் வச்சுருந்தேன். இன்னும் சரியாக வரல. சரி பார்த்தேன் ஆன்லைனில் தண்ணியில் கூட வைக்கலான்னாங்க. ஸோ தண்ணியில் வச்சேன். இன்றைக்கி வந்து என்னோட கெராஜ் க்ளீனிங் தான் காமிக்க போகிறேன். வின்டரில் வந்து கராஜ் வந்து எதுவுமே க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா கோல்டாக இருக்கும் இல்லைங்களா? கராஜ் வந்து ஹீட்டரும் ஏசியும் இருக்காது. ஸோ எங்கள் கராஜ் வந்து 2 கார் கராஜ். 2 கார் வைக்கிற மாதிரி கராஜ் தான். ஸோ வின்டர் ஃபுல்லாக குப்பை சேர்ந்துருச்சு. ஸோ இதெல்லாம் க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி அப்புறம் நிறைய பிளான்ட்ஸ் வந்து நான் உள்ளே வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் வெளியே எடுத்து வச்சு கூட்டி க்ளீன் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என் பொண்ணு சின்ன வயசில் யூஸ் பண்ணேன். யூஸ்வலாக வேண்டாகிற சாமான்லாம் இப்படி தனியாக எடுத்து கெராஜில் வச்சுருவேன். ஸ்ப்ரிங்கு க்ளீன் பண்ணுறப்போ எடுத்து எல்லாம் டொனேட் பண்ணிடுவேன். ஸோ இதெல்லாம் டொனேஷனுக்கு எடுத்து காரில் வச்சுட்டு இந்த சைடு வந்து கார்பேஜ் கேனெல்லாம் வச்சுருப்பேன். அதெல்லாம் எடுத்து நவுத்திட்டு அந்த ஒரு சைடாக க்ளீன் பண்ணிக்கலான்னு க்ளீனிங் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒற்றை அடிச்சுட்டு அப்புறம் வந்து ப்ளோவரை வச்சு கெராஜில் இருக்கும். இது வீடு ஃபுல்லாக ஹாட் வாட்டர் டேப் திறந்தீங்கன்னா இந்த இதுலேருந்து தண்ணி வரும். ஸோ இங்கே வின்டர் ரொம்ப இருக்கிறதுனால சென்ட்ரலைஸ்டு வாட்டரு. ஸோ எல்லா டேப்புக்கும் வரும். ஸோ வாட்டர் ஹீட்டர் வந்து இங்கே வச்சுருக்காங்க. எவ்ரி டைம் வந்து நான் ஒரு மாதிரி பேஸ்கெட் வச்சுருவேன். வேண்டாத ஸ்டஃப்லாம் அதில் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். அப்புறம் வந்து ஒரு வாட்டி சார்ட் அவுட் பண்ணி வேணுங்கிறத கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சதெல்லாம் டொனேஷன் கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி தான் அது ஃபுல் டொனேஷனுக்கு வைக்கிறதுக்கு அந்த பாக்ஸ் எடுத்து காரில் வச்சுட்டேன். இந்த மாதிரி ப்ளோவர் போட்டால் ஃபைன் டஸ்ட்டு கூட பறந்துடும். ஸோ அதனால தான் க்ளீனாக ப்ளோவர் போட்டுட்டு சாமானெல்லாம் எடுத்து திரும்பி அதை இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ப்ளூ கலர் வந்து ரீசைக்கிள் பின்னு, க்ரீன் கலர் வந்து கார்பேஜ் கேனு. எங்களுக்கு எவ்ரி தேர்ஸ்டே கார்பேஜ் கேன் வருவான். ஸோ இந்த சைடு வந்துட்டேன். இந்த சைடு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஷூ ரேக் வந்து சுப்பு வந்து ஒரு 10-12 இயர்ஸ் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணார். ஸோ அது இன்னும் ஸ்டெடியாக நல்லா நிற்கிது. ஸோ இது வந்து நான் ஹோம் டிப்போவில் வாங்கினேன். ஸோ எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட், நீங்கள் ஹோம் டிப்போவில் பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்குது. நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபைனு டஸ்ட்டு ஒட்டுறங்க நிறையா இருந்தது. ஸோ அதெல்லாம் திரும்பி க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளோவர் போட்டு திரும்பி எல்லா திங்ஸையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இது க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டமான இது. இன்னும் இந்த ரேக்கை க்ளீன் பண்ணணும். இந்த சைடு இந்த பிளான்ட்டெல்லாம் வெளியே போகணும். ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு வாட்டர் பேக்கர் எடுத்துகிட்டு வந்து இதை டேக்கிள் பண்ணும். தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துகிட்டு சுப்பு தூங்கிட்டு இருந்தார். அவளையும் எழுப்பிக்கிட்டு
க்ளீன் பண்ண வந்துட்டேன். அவர்கிட்ட 2 பைக் இருந்தது. ஒரு பைக்க டொனேட் பண்ணுங்க, இல்லைன்னா செகண்ட் ஹேண்ட் வித்துருங்கன்னு சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா நிக்க வைக்க இடம் இல்லன்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியில ஃபைனலி அவர் வந்து அந்த பர்பிள் பைக்க வந்து செகண்ட் ஹேண்டா வித்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்புறம் பிளான்ஸ் எல்லாம் வெளிய எடுத்துட்டு போயிட்டு, அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து சைட்ல அரேஞ்ச் பண்ணி இந்த மாரி வச்சுட்டேன். ஸோ இன்னொரு சைக்கிள் எடுத்து மேல வச்சுட்டோம். அப்புறம் சுப்பு கிளீனா ப்ளோவர போட்டு குடுத்தாரு. ஸோ இப்படிதான் வந்து சில ஸ்டஃப்லாம் வந்து டொனேஷன் பண்ணேன். சில ஸ்டஃப் இந்த சைக்கிள் விக்கிறதுக்கு வச்சிருக்கேன். வேண்டாத ஸ்டஃப் எல்லாம் வந்து ட்ராஷ்ல போட்டோம். ஸோ இந்த மாரி கிளீன் பண்ணி வச்சுட்டா ஃபுல் சம்மருக்கு கொஞ்சம் கராஜ் வந்து நீட்டா இருக்கும். ஸோ திரும்பி ஃபாலுக்கு வந்து இந்த வின்டர் வரதுக்கு முன்னாடி ஃபால்லயும் இந்த மாரி நான் கிளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ தட் வின்டர்ல கொஞ்சம் கராஜ் வந்து நீட்டா இருக்கும்ட்டு. ஸோ இப்படிதான் அந்த சாட்டர்டே மார்னிங் வந்து அ நானும் சுபுவும் இந்த வாரம் கராஜ் கிளீன் பண்ணி எடுத்தோம். ஸோ ஃபைனலி இந்த மாரி கொஞ்சம் நீட்டா, கொஞ்சம் நல்லா இருந்த மாரி இருந்தது எனக்கு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு பக்கம் வந்து கார்பேஜ் கேன்ஸு, லான் மோர் வச்சாச்சு. இன்னொரு சைடு டூல்ஸு, அப்புறம் ஷூஸு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ரேக்ல வந்து இந்த கார்டனுக்கு சம்மந்தப்பட்ட பிளான்ட் ஃபுட்டு இந்த மாரி வச்சிருக்கு. அப்புறம் இந்த ஒயிட் பாக்ஸ் வந்து ஃப்ரீசரு. இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வர ஸ்பைசஸ் எல்லாம் அதில போட்டு வச்சிருக்கிறேன். இந்த சைடு கொஞ்சம் பாக்ஸஸ், லேடரு, அப்புறம் வந்து அ கார்டன் டூல்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாரி தான் கராஜ வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நெனைக்கிறேன். நன்றி, வணக்கம். பாய்.